குட் மார்னிங் எவ்ரிவன். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வளர்ச்சி பாதிக்கும் காரணிகள். வளர்ச்சி பாதிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். அப்படியே ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதில் என்னென்ன காரணிகள் இருக்குன்றது பார்க்கலாம். ப்ளஸ் அது உள்காரணிகள் வெளிக்காரணிகள்னால் என்னன்றதை எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா ரிப்பீட்டட் எம்சிக்யூ நம்ம ஒரு 15 எம்சிக்யூ பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். அதோடைய டெஃபினேஷன் குழந்தையினுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நல்லது அல்லது கெட்டது என்ற வகைகளில் பாதிக்கும் காரணிகளே வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள் எனப்படும். அதாவது குழந்தையுடைய வளர்ச்சி அதனுடைய முன்னேற்றமும் நல்லது கெட்டது அப்படின்ட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிக்கிறாங்க. அந்த பாசிட்டிவாக அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கிடைக்குது, நெகட்டிவாக என்னென்ன கிடைக்குதுன்றது இந்த வளர்ச்சி பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்ட்டு இப்போ பார்க்கலாம். குழந்தை எப்படி அது ஏற்றுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வளர்கின்றாங்க. குழந்தை நல்லா வளர்கிறாங்க. அது க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு ஃபிசிக்கலாக அவங்களுக்கு நடக்குது. அதுக்கப்புறம் கற்கிதுன்னா அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. மற்றவங்ககிட்ட என்னென்ன நடக்குதுன்றதை பார்த்து அப்சர்வ் பண்ணி அவங்க கற்றுக்கிறது. அப்புறம் நடக்கின்றது. குழந்தை வாக் பண்ண ஆரம்பிக்கிறத நல்லா நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிந்திக்கிறாங்க. இந்த பொருள் வேணும், இது வேண்டாம், நம்மளுக்கு அது பிடிக்கல, இந்த டாய் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்களா, அதெல்லாம் ஒரு சிந்தனை தான். அதான் சிந்திக்கின்றாங்க. இவற்றை தீர்மானிக்கும் காரணிகளே தான் வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள்னு சொல்கிறாங்க. இப்போ வளர்கிறாங்க, நல்லா கற்கின்றார்கள், நடக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. இதுக்கான முக்கியமான காரணங்கள்லாம் என்னன்றதை பின்னே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம குழந்தையுடைய வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்ட்டு பாதிக்கிற காரணிகள் என்னன்றது நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நல்லது கெட்டதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அது என்னென்னலாம் பாதிக்குதுன்னா வளர்ச்சியை நல்லா பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வளர்ச்சியை பாதிக்கிறதுக்கு என்னென்ன குழந்தைங்களுக்கு இந்த வளர்ச்சியில் என்ன பாதிக்குதுன்னா அவங்க வளர்கின்றது, அவங்க கற்கின்றது, அவங்க நடக்கிறது, அவங்களுடைய சிந்தனை திறன் இதெல்லாம் பாதிக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுதான் வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள் எனப்படும். இதில் ஒரு 1 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த குழந்தையுடைய வளர்ச்சி நல்லா கற்கிறாங்க, நல்லா நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது எந்தெந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்துன்றதை இப்போ பார்க்கலாம். குழந்தையினுடைய வளர்ச்சி என்பது உடல், மனம், உணர்ச்சி, சமூகம் மற்றும் அறிவு வளர்ச்சியை குறிக்கும். குழந்தையுடைய வளர்ச்சி அப்படின்னாவே இந்த 5 வகையானது தான் குறிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 எந்தெந்த காரணிகளால் பாதிப்பு ஏற்படுதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பரம்பரைனா ஹெரிடிட்டி. அவங்களுடைய பாரம்பரியத்தினால அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி முன்னேறலாம் இல்லைன்னா குறைபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இன்னும் டீப்பாக பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சூழல்னால் என்விரான்மெண்டலாக பாதிப்புகள் ஏற்படுறது. அதுக்கப்புறம் உணவு, ஊட்டச்சத்து, ஆரோக்கியம், குடும்பம், கல்வி, சமூகம் மற்றும் பொருளாதார நிலை, விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி, ஹார்மோன்கள், பாலினம், இதெல்லாம் பாதிக்கிற காரணிகள். இந்த 10 காரணிகளால் பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உள்காரணிகள் வெளிக்காரணிகள்னால் என்னென்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உள்காரணிகள் வெளிக்காரணிகள். உள்காரணிகள்னால் அந்த குழந்தையுடைய உடல் உறுப்புகளில் ஏற்படுற காரணிகள். அதுக்கப்புறம் வெளிக்காரணிகள்னால் அவங்களுடைய சுற்றுச்சூழல் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களால் ஏற்படுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்காரணிகள் ஃபஸ்ட்டு பார்க்கறது பரம்பரைனா அந்த குழந்தைக்கு உடம்புல ஏற்படுற அந்த ஹைட் அண்ட் வெயிட் ஆகலாம், நல்லா ஐக்யூ கிடைக்கலாம். அது பாசிட்டிவான காரணி. இதுவே நெகட்டிவாக பார்த்தோன்னா அவங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது நோய் இருந்துச்சுன்னா அது பரம்பரை நோயாக கூட அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் உள்காரணிகளில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அது மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ்னால என்னென்ன நடக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். பாலினம் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வெளிக்காரணிகள்னால் அவங்களோட சுற்றுச்சூழல், எடுத்துக்கிற உணவு, குடும்பம், கல்வி, சமூக நிலை இதெல்லாம் வெளிக்காரணிகள். இதை மாதிரி நம்ம முழுசாக இப்போ ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பரம்பரை. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பரம்பரைனா ஹெரிடிட்டினா என்னன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ பரம்பரை பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு மரபாக வரும் குணம், அதுதான் பரம்பரையில் வர்றதுன்னு சொல்கிறாங்க. இது பாதிக்கும் அம்சங்கள் என்னன்னு பார்க்கலான்னா உயரம், தோலின் நிறம், கண்ணின் நிறம், ஐக்யூ, உடலுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். உயரமான பெற்றோருக்கு உயரமான குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகம். அதுதான் பாசிட்டிவாகவும் இருக்கும், இதனால் நெகட்டிவும் ஏற்பட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க வரோம். பரம்பரைக்கு பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு
மரபாக வரும் குணங்கள் பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா உயரம், நிறம், கண்ணின் நிறம், ஐக்கியூ, உடல் அமைப்பு, உயரமான பெற்றோருக்கு உயரமான குழந்தை பிறக்கும் வாய்ப்பு அதிகம் அப்படின்றதான் வந்து ஃபஸ்ட்டு காரணியாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது சூழல்னால் சுற்றுச்சூழல் அப்படி சொல்லுவாங்க. இந்த குழந்தையுடைய வாழ்கிற அந்த இடத்த பொறுத்து தான் வந்து அவங்களுடைய பிஹேவியர் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதில் வந்து சில டைப் இருக்குது, அதாவது வகைகள் இருக்குது. அது என்னன்ட்டு பார்க்கலாம். குடும்ப சூழல், பள்ளி சூழல், சமூக சூழல், நண்பர்கள். அதாவது குடும்ப சூழல்னால் நல்ல ஒரு குடும்பத்துடைய நல்ல அரவணைப்பில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் குடும்பத்துடைய அரவணைப்பு இல்லாமல் இருக்க குழந்தைங்களுக்கும் ஏற்படுற பாதிப்புகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பள்ளி சூழல், நல்ல ஸ்கூலில் வந்து நல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அந்த ஸ்கூலில் கிடைக்காம சில ஸ்கூலில் வந்து கிடைக்கிற அந்த பனிஷ்மெண்ட்டால் அந்த குழந்தைங்களுடைய பிஹேவியர் மாறுறதுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சமூக சூழல், சமூகம்னா அவங்க வாழ்கிற அந்த இடமும் அவங்கள சுற்றி இருக்க மக்களும் வந்து அவங்கள எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற பொறுத்து அந்த குழந்தை வந்து வாழ்க்கை வந்து எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். நண்பர்கள்னால் வந்து ஒரு குழந்தையுடைய பிஹேவியர் பாதி அவங்களுடைய நண்பர்களை வச்சு நம்ம கணிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய நண்பர்களும் அவங்களும் ஒரே மாதிரியான கேரக்டரில் இருந்தால் மட்டும்தான் சிங்க் ஆகுங்க, அவங்க நண்பர்களாகவே மாறுவாங்க. அதனால் வந்து அதோடைய வகைகள் டைப் வந்து ஃபஸ்ட்டு வந்து குடும்ப சூழல், பள்ளி சூழல், சமூக சூழல், நண்பர்கள் அப்படின்றத இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நல்ல சூழல்னால் நல்ல பழக்கங்கள், நல்ல நம்பிக்கையாக வளர்கிறது, நல்ல நன்னடத்தையில் இருக்கிறது, அப்படியே குட் கேரக்டரில் இருக்கிறதெல்லாம் நல்ல சூழலில் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மோசமான சூழல்னால் குழந்தைங்களை வந்து தாய் தந்தை கூட ஒரு குடும்பமாக ஒன்றிணையாமல் அவங்க தனியாக இருக்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க அமையும் போது அவங்களுக்கு பயம், பதட்டம், அந்த மாதிரி நடுக்கம்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தவறான பழக்கம், நல்ல குடும்பத்து கூட இருக்கிறதுக்கும் குடும்பத்தில் இல்லாமல் தனித்து இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய தீய பழக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் சொல்லியிருக்காங்க மோசமான சூழல்ன்ட்டு. இப்போ சூழல்னால் என்னன்றதை பார்த்தோம். குழந்தை வாழும் அந்த சுற்றுப்புறம் தான். அந்த சுற்றுப்புறத்துலேருந்து அவங்க கற்றுக்கிற விஷயங்களை பொறுத்து அங்கே எங்கெங்கே இருந்து கற்றுக்குறாங்கன்னா குடும்பம், பள்ளி, சமூகம், நண்பர்கள் மூலயமா கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் நல்ல சூழல் வந்து நல்ல பழக்கத்தையும் நல்ல நம்பிக்கையும் நல்ல நன்னடத்தையும் உருவாக்கும். மோசமான சூழ்நிலை வந்து பயம், பதற்றம், தவறான பழக்கங்களை உருவாக்கும். இதுதான் வந்து சூழலுடைய காரணி, பாதிக்கிற காரணி அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து உணவு, ஊட்டச்சத்தை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உணவு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்னா என்ன? உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கொண்ட உணவு தான் வந்து உணவும் ஊட்டச்சத்து அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். தேவையான ஊட்டச்சத்து வந்து புரதம், வைட்டமின், இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது புரதம், வைட்டமின், இரும்பு மற்றும் கால்சியத்தை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அதனால் என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னா நல்ல உணவுடைய பயன்களாக வந்து உடல் வளர்ச்சி நல்லாயிருக்கும், நினைவாற்றல் நிறையா இருக்கும், நல்ல சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அதோடைய குறைகள் என்னென்னா நல்ல உணவு கிடைக்காத குழந்தைகள் வந்து ரொம்ப பலவீனமாகவும் வளர்ச்சி தடைப்பட்டும் இருப்பாங்க. மராஸ்மஸ், குவாஷியக்கர் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி குழந்தைகளாக மாறுவாங்க. அப்படி இல்லாமல் இருக்கணும்னா நல்ல உணவும் ஊட்டச்சத்து கொடுக்கணும், நல்ல க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து உணவு மற்றும் ஊட்டச்சத்து. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த் ஒன்று பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோர்த் ஒன்று என்ன பார்க்க போகிறோம்னா ஆரோக்கியம்னா ஹெல்த்னா என்னன்ட்டு பார்க்கலாம். உடல் மற்றும் மனம் ஆரோக்கியம் வளர்ச்சியை தீர்மானிக்குது. அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக சொல்லியிருக்காங்க. ஹெல்த்னா ஃபிசிக்கலாகவும், மென்டலாகவும், சோசியலாகவும், எக்கனாமிக்கலாகவும் வந்து நல்ல வெல்பீயிங்காக இருக்கவங்க தான் ஆரோக்கியமானவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது ஆரோக்கியம் அப்படின்றது வந்து உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமான வளர்ச்சி வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்ல ஆரோக்கியம் அப்படின்னா என்னன்ட்டு பார்க்கலாம். நல்ல ஆரோக்கியன்றது வந்து நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு கவனம் இருக்கும், அவங்களுக்கு கவனச்சிதவி ஏற்படாது, நல்ல ஒரு கற்கும் திறனும் இருக்கும். அந்த குழந்தைங்க வந்து நல்ல கற்கும் திறன் பெறுவாங்க. அதுக்கப்புறம் இதனால் ஏற்படுற நோய்கள், அதாவது உடலில் வந்து உடலாலும் மனதாலும் அந்த குழந்தைகள் வந்து வளர்ச்சி ஏற்படலைன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வளர்ச்சியில் மந்தம் ஏற்படும். பள்ளியினுடைய வருகை பதிவேட்டில் வந்து அவங்களுடைய வருகை நாட்கள் வந்து குறையும். நல்லா ஹெல்த்தியாக இல்லாத குழந்தைங்க வந்து எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு உடலாலும் மனதாலும் நல்ல ஒரு
நம்பிக்கையான ஒரு இது இல்லாதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அதனால் சொல்லியிருக்காங்க என்னென்னா, ஆரோக்கியம் என்பது உடல் மற்றும் மனம். ஆரோக்கியம் வளர்ச்சியை வந்து தீர்மானிக்கும். உடலும் மனம்தான் வந்து ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும். ஆரோக்கியம் என்பது ஹெல்த் வந்து உடலும் மனதோடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது. வந்து சுறுசுறுப்பு, நல்ல கவனம், நல்ல கற்றல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஏற்படுற நோய் என்னென்னா வளர்ச்சியுடைய மந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளியுடைய வருகை பதிவுல நாட்கள் வந்து குறையும். அவங்க ஹெல்த்தியாக இல்லைன்னா அவங்களால ஸ்கூல் வந்து போக முடியாது, நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அதுதான் வந்து ஆரோக்கியம் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து 5th ஒன் வந்து குடும்பம் அப்படின்னா என்னென்னா ஃபேமிலியுடைய அவங்க குழந்தை எப்படி வளர்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி அன்பு, பாதுகாப்பு, அரவணைப்பு, ஊக்கம் அதெல்லாம் கிடைக்கிது. அது கிடைக்கிறதுனால அந்த குழந்தை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வளர்கிறாங்க. அது கிடைக்காத குழந்தைகள், அது கிடைக்கிறதுக்கு தடையாக இருக்கிற ஃபேமிலியில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். நல்ல குடும்பம்னா நல்ல மனநிலை, நல்ல சூழ்நிலை, நல்ல ஒரு பள்ளி சூழல் அவங்களுக்கு கொடுப்பாங்க, நல்ல உணவு கொடுப்பாங்க, நல்ல மருத்துவ வசதி அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். நல்லா அவங்களால சிந்திக்க முடியும், நல்ல அறிவு வளர்ச்சி ஏற்படும், நல்ல சமூகத்தில் நல்ல ஒரு பழக்கங்கள்லாம் ஏற்படும். அப்படின்றது நல்ல குடும்பத்துலேருந்து அவங்களுக்கு கிடைக்கிது. இதுவே தாய் தந்தைகளுக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு வெண்டிலேஷன் கிடைக்காது. தாய் தந்தைக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். அதுதான் வந்து சொல்லியிருக்கோம். நல்ல ஒரு குடும்பம் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய வந்து வளர்த்து எடுக்கிறதுல முதல் பங்காக இருக்குது. இப்போ குடும்பம்ன்றது ஒரு முக்கியமான காரணி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கல்வி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கல்வினா எஜுகேஷனில் என்னன்ட்டு பார்க்கலாம். கல்வி வந்து குழந்தையுடைய அறிவு மற்றும் திறனை மேம்படுத்துகிறது. குழந்தைக்கு இருக்கிற அறிவு வந்து திறனையும் மேம்படுத்துறது தான் கல்வினால் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்னா நல்ல அறிவு வளர்ச்சி ஏற்படும். அறிவு அவங்களுக்கு இருக்கும், திறமையும் இருக்கும். அதை வந்து வளர்த்தெடுக்கிறது தான் வந்து இந்த கல்வியில் வந்து நல்ல அறிவு வளர்ச்சி ஏற்படும். சிந்தனை திறன் வந்து நல்லா மேம்படும். சமூகத்துக்கு கூட நல்ல ஒரு பழக்கங்கள் ஏற்படும். அதுதான் வந்து கல்வி கொடுக்குற முக்கியமான ஒரு திறன். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஆசிரியரால் அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா மாணவர்களுக்கு ஊக்குவிப்பாங்க, நல்ல திறமை வந்து வளர்த்தெடுப்பாங்க. சமூகம் மற்றும் பொருளாதார நிலை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சமூகம் மற்றும் பொருளாதார நிலை. சமூகத்திலையும் மற்றும் பொருளாதார நிலையிலையும் பார்க்கலாம். அப்போது அதாவது நல்ல ஒரு குடும்பமாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைய வந்து அவங்கள நல்லா வளர்க்க முடியும். குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை நல்லா இருக்கும் போது தான் அந்த குழந்தைய நல்ல ஸ்கூலில் சேர்க்க முடியும், நல்ல உணவு கொடுக்க முடியும், நல்ல மருத்துவ வசதிகள்லாம் கொடுக்க முடியும். அதனால் வந்து குழந்தை வந்து நல்லா வளர்த்தெடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஏற்படுற குறைகள் என்னென்னா நல்ல சமூகமாக இல்லாமல் இருந்ததுன்னா சில சமூகத்தில் வந்து இப்போ பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த சமூகத்தினால அந்த குழந்தைங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து படிப்பு கிடைக்காமல் போகும். அப்போ கல்வியுடைய வாய்ப்பு வந்து குறையும். இது வந்து சில சமூகத்தில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு சமூகமாகவும் நல்ல ஒரு பொருளாதார நிலையும் இருந்துச்சுன்னா எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்க நல்ல உயர்வான ஒரு நிலையை அடைய முடியும். அதுதான் இந்த காரணியில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு அப்படின்னா என்னென்னா உடலாலும் மனதாலும் அந்த குழந்தை வந்து நல்லா வளர்ந்தாலும் அந்த உடம்பு வந்து நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த உடல் வந்து நல்ல வந்து கட்டமைப்பாகும். அதை தான் சொல்லியிருக்காங்க. இதோடைய நன்மைகள் என்னென்னா தசை வந்து நல்ல வளர்ச்சி ஏற்படும், நல்ல ஒற்றுமை இருக்கும், நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹார்மோன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். உடல் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் சுரப்பிகள். உதாரணம் வந்து தைராய்டு ஹார்மோன், குரோத் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹார்மோன்ஸ்லாம். ஹியூமனுக்கு வந்து நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. அதில் மெயினாக பார்த்தோன்னா தைராய்டு ஹார்மோனும் குரோத் ஹார்மோன் தான் நம்மளுடைய வளர்ச்சியும் நம்மளுடைய உடலுடைய அமைப்புகளையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஹெல்த் வந்து நார்மலாக இருக்கும். இப்போ தைராய்டு ஹார்மோன் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஹையாக போனாலும் ப்ராப்ளம், லோவானாலும் ப்ராப்ளம் வரும். இதே குரோத் ஹார்மோன் அதே சேம் கான்செப்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் குறைபாடுகள்னு பார்த்தோன்னா வளர்ச்சி வந்து தாமதம், வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக நடக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால உடம்புல வந்து நல்லதும் நடக்கலாம், தீமையும் நடக்கலாம். இப்போ நம்ம வந்து முக்கியமான காரணிகள் என்னென்ட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து மரபுனா என்னென்ட்டு பார்த்தோம். மரபுனால் அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன ஏற்படுதுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து சூழ்நிலைகளால் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு மாறுபாடுகள் ஏற்படுதுன்னு பார்த்தோம். அப்புறம் அவங்க எடுத்துக்கிற அந்த உணவுப் பொருட்களால்
அவங்களோட உடல் மாற்றம், மன வளர்ச்சி, அதனுடைய மாற்றங்கள்லாம் என்னன்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆரோக்கியம், ஹெல்த்தால் என்ன மாதிரி ப்ராப்ளமாக இருக்கா இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சமூக மற்றும் பொருளாதார நிலை, சமூகத்தினாலும் நல்ல சமூகத்தில் வளர குழந்தைங்க, நல்ல பொருளாதார நிலையில் இருக்க குடும்பத்தில் இருக்க குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றத்தில் அடைகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் குடும்ப சூழல்னால் நல்ல ஒரு குடும்ப சூழல் இருந்தால் தான் அந்த குழந்தையால் நல்லா படிக்கவோ இல்லை மற்ற வேலைகள் பண்ணவும் ஒரு முடியும். நல்ல அப்பா அம்மா நல்ல ஹாப்பியான ஃபேமிலியாக இருக்கும் போது தான் அவங்களால நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும். அது லேர்ன் பண்ணுறதுக்கு மொதல் காரணம் குடும்பம் தான். அதுக்கப்புறம் வந்து கல்வினா குழந்தைங்க வந்து அவங்களுடைய திறனை வளர்த்தெடுக்கிறதுக்கான ஒரு முதல் படி தான் வந்து கல்வி அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து மரபு, சூழல், உணவு, ஆரோக்கியம், சமூக பொருளாதார நிலை, குடும்பம், கல்வி, இதெல்லாம் வந்து முக்கிய காரணிகளில் ஒரு அங்கமாக நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து முக்கிய காரணிகள் நம்ம பார்த்துட்டோம் என்னென்னன்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரிப்பீட்டட் எம்சிக்யூவை பார்க்கலாம். வளர்ச்சி பாதிக்கும் காரணிகளுடைய முக்கியமான 1 மார்க் கொஷின்ஸை ஒரு 15 பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வளர்ச்சியை பாதிக்கும் முக்கிய காரணிகளுடைய ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சரை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஷின் ஆன்சர் என்னென்னா, குழந்தையினுடைய உயரத்தை அதிகமாக தீர்மானிப்பது குழந்தையினுடைய உயரம், அவங்களுடைய ஹைட் வந்து எது தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பள்ளி, செகண்ட் ஆப்ஷன் பரம்பரை, சி வந்து ஆப்ஷன் என்னென்னா கொடுத்துருக்காங்க நண்பர்கள், டி விளையாட்டு. குழந்தையினுடைய உயரத்தை தீர்மானிக்கிறது என்னது, அவங்களுடைய ஜெனட்டிக் தான். ஜெனட்டிக்னா பரம்பரை. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர், வளர்ச்சியை பாதிக்கும் உள்காரணிகள் எது? உள்காரணிகள் நம்ம வந்து டைக்ராமேட்டிக்காக பார்த்தோம். இப்போ அது என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சூழல், பி உணவு, சி பரம்பரை, டி குடும்பம். வளர்ச்சியை பாதிக்கும் உள்காரணிகள் எதுனா ஃபஸ்ட்டு உள்காரணியாக சொல்லப்போனால் அவங்களுடைய பரம்பரை தான். நெக்ஸ்ட்டு வந்து வளர்ச்சியை பாதிக்கும் வெளிப்புற காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏ ஜெனட்டிக், பி ஹார்மோன், சி சூழல், டி பாலினம். ஃபஸ்ட்டு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர், குழந்தையின் முதல் பள்ளி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பள்ளி, பி குடும்பம், சி சமூகம், டி நண்பர்கள். முதல் பள்ளி அப்படின்னா வந்து அவங்க பிறந்த உடனே எங்கே இருக்காங்க, குடும்பத்து கூட தான் இருக்காங்க, அதுதான் அவங்களுடைய முதல் பள்ளி. அடுத்ததாக வந்து உடல் வளர்ச்சிக்கு முக்கியமானது ஆப்ஷன் ஏ மொபைல், ஆப்ஷன் பி உணவு, சி டிவி, டி பாடல். உடல் வளர்ச்சிக்கு முக்கியமான ஒன்று தான், சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர், நல்ல சூழல் குழந்தைகளுக்கு தருவது. நல்ல சூழ்நிலை வந்து குழந்தைக்கு என்ன தரும், பயத்தை தருமா, இல்லை கோபத்தை தருமா, இல்லை தன்னம்பிக்கையை தருமா, இல்லை சோம்பலை தருமான்னு கேட்டிருக்காங்க. நல்ல சூழல் குழந்தைக்கு என்ன தரும், குழந்தைகளுக்கு நல்ல நம்பிக்கையை கொடுக்கும். அடுத்தது வந்து வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் சுரப்பிகள். வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்துகிற சுரப்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹார்மோன், பி ரத்தம், சி நரம்பு, டி எலும்பு. வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் சுரப்பி ஹார்மோன்கள் தான். நெக்ஸ்ட் வந்து குழந்தையினுடைய ஐக்யூவை அதிகமாக பாதிப்பது. குழந்தையுடைய இன்டெலிஜென்ட் பவரை வந்து என்ன பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏ பரம்பரை, பி உடை, சி பள்ளி, டி விளையாட்டு. அதிக பாதிக்கப்படுது எதனால தான், பரம்பரையினால தான் பாதிப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து 9வது கொஷின் ஆன்சர், சத்துக்குறை ஏற்பட்டால் என்ன ஆகும்? சத்துக்குறைவு ஏற்பட்டால் என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ நல்ல வளர்ச்சி ஏற்படுமா, இல்லை பி வளர்ச்சியில் தடை ஏற்படுமா, சி உயரம் வந்து அதிகரிக்குமா, டி புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஆன்சர்னால் வளர்ச்சி வந்து தடை ஏற்படும். ஊட்டச்சத்து குறை ஏற்பட்டால் வளர்ச்சியில் தடை ஏற்படும். அப்புறம் 10வது கொஷின் ஆன்சர் வந்து நல்ல குடும்ப சூழல் தருவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல குடும்ப சூழல் என்ன தரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மன அழுத்தத்தை தருமா, பயத்தை தருமா, இல்லை பாதுகாப்பு உணர்வை கொடுக்குமா, இல்லை கோபத்தை கொடுக்குமா? அப்போது நல்ல குடும்ப சூழல் இருக்கிறவங்களுக்கு என்ன ஏற்படும், நல்ல ஒரு பாதுகாப்பு உணர்வு தான் ஏற்படும். அதுக்கு அடுத்தது வந்து வளர்ச்சியை பாதிக்கும்
வெளிக்காரணி என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. வளர்ச்சியை பாதிக்கிற முக்கிய காரணியில் வெளிக்காரணி அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சுற்றுச்சூழல் தான். அதுதான் வந்து வளர்ச்சியை பாதிக்கும் முக்கிய வெளிக்காரணியில் சுற்றுச்சூழல். ஃபஸ்ட்டு வந்து உடற்பயிற்சியின் பயன்கள். உடற்பயிற்சி செய்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ சோம்பல், பி உடல் வளர்ச்சி, சி நோய், டி பயம். உடற்பயிற்சியின் பயன்கள் வந்து உடல் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கு உதவுவது தனிமை, விளையாட்டு, பயம், கோபம். குழந்தையினுடைய சமூக வளர்ச்சி, அதாவது சமூகத்துக்கு கூட நல்ல ஒரு கம்யூனிட்டி கூட ஒன்றிணையத்துக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது வந்து விளையாடுறதா. 4-5 குழந்தைகளோட சேர்ந்து விளையாடும் போது அவங்க அந்த சமூகத்துக்கு கூட ஒன்றிணைகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழ்கண்டவற்றில் உள்காரணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உள்காரணி வந்து குடும்பமாக, பள்ளியாக, பரம்பரையாக, நண்பர்களான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பரம்பரை, உள்காரணி பரம்பரை. அதுக்கப்புறம் நல்ல ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு தருவது சுறுசுறுப்பாக இருக்குமா, மன அழுத்தம் தருமா, இல்லை பயத்தை கொடுக்குமா, இல்லை சோம்பலை கொடுக்குமான்னு கேட்டிருக்காங்க. நல்ல சுறுசுறுப்பை தான் கொடுக்கும். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற குடும்பத்துலேருந்து வர குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்குது? சுறுசுறுப்புனா ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்குது. இப்போ நம்ம வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள்னால் என்ன, அதோடைய ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தோம். பரம்பரை, சூழல், உணவு, ஆரோக்கியம், குடும்பம், கல்வி, பொருளாதாரம், விளையாட்டு, ஹார்மோன், பாலினம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய மொத்த காரணிகளையும் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.